எப்பெல்லாம் மனசுக்கு நிம்மதி வேணுமோ இன்னும் சத்தம் கேட்காம இருக்கணுமோ எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்கு, போய் அழகாக இருந்துட்டு நிம்மதியாக வாரத்துக்கு. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. அந்த இடத்துக்கு தான் கோபுரம் இவனோட போ. எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. இந்த மாதிரி வியூ வேற ஊர்ல எப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. காட்டு அந்த வியூ. ஓகே, அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஃபைனலா. இது தேவைதானா ஒரு விளம்பரம்? என்ன வெக்கமா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சரி வந்தாச்சு. அப்படி இங்க ஒரு உட்காந்துட்டு காலை காட்டியும் பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த மாதிரி சாஞ்சிட்டு இருந்துட்டு அழகான வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பறவைகள் கத்திய சத்தம், தண்ணி போகிற சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு நிம்மதியாக மனசுக்கு. எப்பெல்லாம் டிப்ரெஷனாக இருக்கோ இங்கே வந்து இப்படி இருந்தால் மனசுக்கு ஒரு நிம்மதி. சிட்டியில் அந்த மாதிரி வியூஸ் கிடைச்சா அது பார்க்கறதுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா எங்கிட்ட இருக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க. நைட்டில் செட் ஆகிருக்காங்க. செட் ஆகிடா இனி நிர்மலம் கூட்டி யாரோ இருந்துட்டு போயிருக்காங்க. நிறைய வேலைகள் செய்யறதுக்கு இங்கே வரான் சிலாக்கள். நாங்கள் அப்படி இல்லை. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இதெல்லாம் என்ன காய்ந்து தெரியுமா? தெரிஞ்சிருக்கும் எங்கட ஊர் ஆக்கள், இந்த மரம் இருக்கு ஏரியா இருக்கு ஆக்களுக்கு. நுவரெலியா அம்பாந்தோட்ட சைடாக்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியாது. இது சாப்பிட்டும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும், காசு கொடுத்தலாம் வாங்க தேவையில்லை. வீடியோ எடுக்க வந்து மலையில மாட்டிட்டோம். ஓடுறா சரி முடிச்சுக்கோ வீடியோ. மழை பெய்யுது.